ஏய் வாங்கடா சுண்டல் சாப்பிடலாம். சுண்டல் சாப்பிடுங்க 2 பேரும். ஐயோ சுண்டலா? ஆமா, எப்பவும் பண்ற சுண்டல் மாதிரி இல்லாம வித்தியாசமான சுண்டலா பண்ணியிருக்கிறேன். மாங்காய் எல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்க 2 பேரும். நான் உனக்கு ஊட்டி விடுறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. சூப்பரா இருக்கு. ஆமாங்க ஐயா, ரொம்ப நல்லா இருக்கு. எப்பயும் பண்ற சுண்டலை விட டிஃப்ரெண்டா இருக்கே. எப்படி பாட்டி செஞ்சீங்க? எப்பவும் பண்ற சுண்டல் ரெசிபியை தான். சுண்டல் கூட சரி சமமாக நான் கோதுமை சம்பா கோதுமை கொஞ்சம் போட்டிருக்கேன். ரெண்டையும் நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் போட்டு 7-8 சத்தம் குக்கர் விசில் விடணும். விசில் விட்டுட்டு எடுத்து நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு வடசட்டியை வச்சுட்டு நடுசல் எண்ணெய் தான் ரொம்ப நாளாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நடுசல் எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால அதே தான் நான் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறேன். நடுசல் எண்ணெய் எவ்வளோ சுண்டல் தாளிக்கிற அளவுக்கு ஊற்றிட்டு அப்புறம் கடுகு போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பொடி சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் ஒரு உரலில் போட்டு இடித்து கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அதையே போட்டுட்டு அப்புறம் எப்போ மாட்டோம் வெங்காயம் தக்காளி அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் ஏதோ ஒரு மசால் பொடி சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுட்டு எல்லாம் போட்டு வணக்கிட்டு அப்புறம் சுண்டலை வேவிச்ச சுண்டலை எடுத்து உள்ளே போட்டு நம்ம தாளிச்சிட்டு அப்புறம் கடைசியாக நாம் தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் குடமிளகாய் இருந்தால் குடமிளகாய் ஆட் பண்ணலாம். மாங்காய் சீசனுங்கிறனால மாங்காய் ஆட் பண்ணலாம் 1 கப்பு. அப்புறம் கேரட் இருந்தால் கூட கேரட்டும் கூட ஆட் பண்ணலாம். கடைசியாக தேங்காயை போட்டு இறக்கி உப்பு போடணும். உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு எல்லாம் போட்டு இறக்கி வச்சுட்டு உங்களை கூப்பிட்டு சாப்பிட சொல்லியிருக்கிறேன். இதுக்கு பேர் கோதுமை மாங்காய் சுண்டல்.